வணக்கம். வணக்கம். எங்க போயிட்டு இருக்கோன்னு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுல பூனைக்குட்டி இருக்கு. அப்ப அதுக்கு டெய்லி மீன் வேணும். நாங்க வந்து நேத்து மீன் வாங்கல. இருந்தாலும் நேத்துக்கு ஒரு சின்ன சிக்கன் பீஸ் இருந்துச்சு, பிரியாணி இருந்ததுனால. அப்ப அதை சாப்பிட்டுடுச்சு. இன்னைக்கு மீன் இல்லைன்னு சொல்லிட்டு சாப்பாடு சாப்பிடல, பால் மட்டன் தான் குடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதனால இன்னைக்கு மீன் நிர்பந்தமா வாங்கியாலும். நாங்க டெய்லி மீன் ஃபிஷ் வாங்குவோம். ஆஃப் கேஜி மட்டும்தான் வாங்குவோம். ஒன்று அதை ஃப்ரை பண்ணுவோம், இல்லைன்னா குழம்பு வச்சிடுவோம். ரெண்டுல தான் ஒன்று நடக்கும். அப்போ இன்னைக்கு மீனுக்காக உட்காந்து அழுதுகிட்டே இருக்கு. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா காலையில மீன் விற்கிறவங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. ஸோ வாங்குவோம். இன்னைக்கு நாங்கள் வாங்கல. காலையில அவங்கள பார்க்கல. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால அவங்கள பார்க்க முடியல. அவங்களுக்கு சாமி கும்பிட்ற வேலையெல்லாம் இருக்கு நிறையா. அதனால மீன் விற்கிற இடத்துல போயிட்டு நீ இப்போ மீன் வாங்கிட்டு வரணும் இல்லை. ஃபார் ஆர் பூனைக்குட்டி சிக்கு தான் ஃபேவரட். சிக்கு எப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடப்பட்டுட்டு ஃபிஷ் எல்லாம் கிடைக்கலாம், ரொம்ப சங்கடப்படும். எங்கள் சிக்கு விட எங்கள் மாமியார் ரொம்ப சங்கடப்படுவாங்க. அதுக்கு மீன் இல்லை, பூனைக்கு மீன் இல்லை, பூனைக்கு மீன் இல்லைன்ட்டு. அதனால போகலாம் வாங்க ஃபிஷ்க்கு. இதுதான் எங்களோட ஊர். இப்போ வெயில் காலம் இல்லையா, நல்ல வெயில் இருக்கு. 36 டிகிரி இருக்கு. இப்போ ஈவினிங் 5 o'clock ஆகுது. இருந்தாலும் இப்போ 36 டிகிரி இருக்கு வெயில். இப்போவும் அந்த ஹீட் தாங்க முடியல. என்னன்னா வெயிலுக்கு நம்ம க்ஷீணம் பிடிச்சிட்டு, அதாவது நம்ம எனர்ஜியெல்லாம் லூஸ் பண்ணிட்டு அப்படி ரொம்ப டயர்ட் ஆயிட்டு தூங்குற நிலைமைக்கு வந்துடுறோம் டயர்ட்னஸ்னால. நேற்று பார்த்தீங்கன்னா இந்த வெயில்னால மயக்கம் போட்டு விழுந்து ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. நேற்று எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி நேற்று ஒரு கேஸ் ரிப்போர்ட் ஆச்சு. காலையில் அதே மாதிரி ஒரு லேடி இறந்தாங்க. ஆனால் அது என்ன விஷயன்றது தெரியலை. அது அட்டாக்கா இல்லை எப்படின்றது தெரியலை. நேற்றான சூரியகாதம் ஏற்றுட்டு ஒரு ஜென்ஸ் ஒருத்தவங்க இறந்து போயிட்டாங்க. ரொம்ப சின்ன வயசு தான். அதுக்கு நம்ம இந்த சன்னுக்கு இந்த டைமில் நிறைய தண்ணி குடிச்சு நம்ம உடம்பு நம்மளே நல்லா கூலாக வச்சுக்கிறதுக்கு ஏதாவது சாப்பிடணும். இந்த மாதிரிலாம் பார்த்து பண்ணணும். எப்படி அழகா இருக்கா எங்க ஊர் பார்க்கவே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமாவே ரப்பர் தான். அதே மாதிரி இப்ப இங்க வர போறது பாத்தீங்கன்னா வயல். இங்க பாருங்க வயலெல்லாம் எல்லாரும் வேலை பார்த்துட்டுல மேல எல்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க. இங்க பாருங்க இந்த பக்கம் வயலா, இந்த பக்கம் வயல். இந்த ஊர் ரொம்ப அழகா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா வெயில் காலம், அதாவது வெயில் காலம். அதனால சுத்தமா பச்சை பசேன்னு இருக்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். இனி மழைக்காலம் வருமா, சும்மா 2 மழை மட்டும் பார்த்தா போதும், மொத்தமும் அப்படியே பச்சை பசேன்னு ஆயிடும். ஊரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த டைம்ல பாக்குறதுக்கு. அப்ப அழகா ஒரு வீடியோ எல்லாம் பண்ணலாம் நம்ம. இப்ப எங்களோட வறண்ட பூமியை பார்க்கலாம். பூனைக்குட்டிக்கு ஃபிஷ் கிடைச்சாச்சு. ஆஃப் கேஜி மத்தி. இப்ப இதை கொண்டு போய் காட்டினா மட்டும்தான் எங்க வீட்டு பூனைக்கு முகத்துல சந்தோஷம் வரும். அப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் போடும் பாருங்க பூனையா மனுஷனா தெரியும். இந்த குழந்தைங்க பரோட்டா பிரியாணி எல்லாம் ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொடுக்கும்போது எப்படி இருக்கும், அதே மாதிரி சேட்டை பண்ண எங்க வீட்டுல உட்காந்துக்கிட்டு. அதை நம்ம ரொம்ப அதிகமா நேசிச்சிட்டோமா, அதான் விஷயம். ஒன்றும் இல்லை. அதுக்கு இப்போ இந்த மழை சீசன்ல பாத்தீங்கன்னா மீன் இல்லாம இருக்கும். மீன் பிடிக்க போக மாட்டாங்க இல்லையா, ரெஸ்ட்ரிக்ட் பண்ண டைமிங் இருக்கு இல்லையா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவனுக்காகவே நாங்க இந்த கருவாடெல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணுவோம். ஏன்னா வேற எதுவுமே திங்க மாட்டான். அவன் திங்காம அழுதுகிட்டே இருப்பான். அப்ப இதெல்லாம் நம்ம சமாதானப்படுத்தி ஆகணும் இல்லையா. ஏதாவது விஷயம் லேட்டா அது சொந்த குழந்தையா பாக்குறாங்க என்னோட மாமியார். என் மாமியாருக்கு 3 குழந்தைங்க நினைக்கிறேன். என் புருஷன், இவரோட தங்கச்சி, அந்த பூனைக்குட்டி. ஏன்னா கரெக்டா என் மாமியார் வந்துட்டு என்னதான் டைம் இருக்கோ இல்லையோ, ஐயோ அவனுக்கு இல்லையேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுவாங்க. நம்மளும் அப்படிதான். அவனை ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் பிடிக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ் க்ரீம் இந்த வெயில் காலத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு எடுத்து கொடுப்போம் ஃப்ரெஷ் க்ரீமு. அதே மாதிரி ஐஸ்கிரீம் எல்லாம் கரெக்டாக கொடுப்பேன். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நம்ம சிக்கோன்னு சொல்லிட்டு கூப்பிட்டா போதும், அங்கே சொல்லிட்டு ஒரு சத்தத்தை போட்டு அப்படியே ஓடி வருவாங்க என்கிட்ட. வாங்க நம்ம அப்படியே சிக்கு எப்படி மீட் பண்ணலாம். இதுதான் எங்க ஊர்ல இருந்து போற ரூட். கொடுத்துட்டு வந்துடலாம்.